ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஆரம் ஹெர்பல்ஸ். நம்ம கூட டாக்டர் ராஜா முரளி மேம் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் டாக்டர், பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸுக்கு வந்து ஸ்க்ரப் இதை பயன்படுத்தலாமான்னு சொல்லிட்டு நிறைய நேர்கள் கேட்குறாங்க. ஸ்க்ரப்பு அப்படின்னு சொன்னாக்கா அதோட மீனிங் வந்து அதை ரப் பண்ணி பண்ணணுங்கிறது கிடையாது. ஸ்க்ரப் அப்படின்னு சொன்னால் அது வந்து இட் வில் நாட் பி இன் எ ஃபைன் ஃபார்ம். தட் இஸ் த மெயின் திங் வாட் யூ ஷுட் நோ அபவுட் ஸ்க்ரப். ஸ்க்ரப்புங்கிறது ஒரு கோர்ஸ் ஃபார்மில் இருக்கும். கோர்ஸ் ஃபார்மில் ஏன் ஸ்க்ரப் இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த ஸ்க்ரப்பை யூஸ் பண்ணி அது எந்தெந்த இஷ்யூஸ்க்கு பண்ணுவோம் அப்படின்னு தெரிஞ்சால் யூ வில் நோ தட் அந்த ஃபைன் ஃபார்ம் அதுக்கு செட் ஆகாதுன்னு. மெயினாக வந்து இப்போ பிம்பிள்ஸ் வச்சுக்கோங்களேன், நிறைய பேருக்கு ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து இட் ஸ்டார்ட்ஸ் வித் ஒயிட் ஹெட்ஸ். மூக்கு மேலே பார்த்தா வெள்ளை வெள்ளையாக வந்துருக்கும். ஸோ ஒயிட் ஹெட்ஸுக்கு அப்புறமா பிளாக் ஹெட்ஸ் வரும். பிளாக் ஹெட்ஸுக்கு அப்புறமா கொஞ்சம் அந்த பிளாக்காக இருக்கும். ஆக்னே ஃபார்ம் ஆகிடும். ஆக்னேவும் ஸ்டெப்பு தாண்டிடுச்சுன்னா அது வந்து இட் டர்ன்ஸ் இன்டு பிக் பிம்பிள். திஸ் இஸ் த ஸ்டெப் பை ஸ்டெப் டெவலப்மெண்ட் ஆஃப் அ பிம்பிள். இந்த மாதிரி பிம்பிள்ஸ்க்கு எப்போ நீங்கள் ஒயிட் ஹெட்ஸை பார்க்குறீங்களோ அப்போவே இந்த ஹெர்பல் ஃபேஷியல் ஸ்க்ரப்பில் நாங்கள் என்னென்ன போடுறோன்னா, நட்ஸுன்றது இதில் வந்து அதாவது மருத்துவ ரீதியாக வந்து ஜாதிக்காய் மாசிக்காங்கிறது ஒரு காம்னஸை கொடுக்கும். இப்போது அஜிடேட் ஆகிற ஸ்கின்னில் தான் இந்த மாதிரி ப்ரொட்ரூடிங் ஸ்மால் இதெல்லாம் வருது. பட் இந்த ப்ரொஜெக்ஷன் வரதெல்லாம் கடைசியாக என்ன ஆகும் அப்படின்னு சொன்னாக்கா, இட் ஸ்டேஸ் ஆன் த ஸ்கின் அஸ் எ பர்மனன்ட் ஸ்கார். அது மாறிடும் அப்புறமா. ஸோ அந்த மாதிரி மாறாமல் இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த ஸ்க்ரப். ஸோ யூ ஷுட் நாட் ஹாவ் எனி ஸ்கேர் ஆன் யுவர் ஃபேஸ் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரப்பை யூஸ் பண்ணணும். அதுதான் மெயின். ஆனால் எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. அந்த ஸ்க்ரப் எப்படின்னாக்கா, ஸ்க்ரப்புன்னா உடனே ரப் கிடையாது. இட் ஆல்சோ ஷுட் பி டன் இன் எ ஃபெதர் டச் தான். இதில் வந்து நாங்கள் வந்து ஆக்சுவலி மெயின் இன்க்ரீடியண்ட்டாக இந்த ஜாதிக்காய் மாசிக்காய் இருந்தாலும் லைக் ஓட்ஸ் போடுவோம். இந்த கன்சிஸ்டன்சி லெவலுக்கு எல்லாமே போட்டு தான் நம்ம பண்ணுவோம். ஆனால் எல்லாமே சேர்ந்து கூட கோர்ஸ் ஃபார்மில் தான் இருக்கும். கொஞ்சம் கொரக்கரான்னு தான் இருக்கும். அந்த கொரக்கரான்னு இருக்கிற ஸ்க்ரப்பை ஜஸ்ட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து நல்லா வெட் பண்ணிட்டு ஃபேஸ் வெட்டாக இருக்கும்போது கூட இதை அப்படியே சும்மா ஒரு அப்ளை பண்ணிட்டு ஒரு ஜஸ்ட் 2 minutes கழிச்சு கிவ் எ ஸ்மால் ஃபெதர் டச் ஆர் சர்க்கிள்ஸ் லைக் அண்ட் வாஷ் இட் ஆஃப். இது என்ன செய்யும்னா, இப்போது மூக்கு மேலே சொர அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த வாட் எவர் இஸ் த டெபாசிட் ஆர் அவுட்கம் அதை வந்து எடுத்துரும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து பிளாக் அது மாதிரி இருந்ததுன்னா, இப்போ ஒயிட் ஹெட்ஸ் பிளாக் ஹெட்ஸ் தான் வந்ததுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த ஒயிட் ஹெட்ஸ் போயிட்டு பிளாக் ஹெட்ஸ்னால் டெபாசிட்ஸாக இருக்கும். இந்த டெபாசிட்ஸ் எல்லாம் எப்படி எடுக்க முடியும்னா, நம்மக்கிட்ட ஃபைன் ஃபார்மில் பவுடர் இருந்தால் எடுக்கவே முடியாது. இந்த கோர்ஸ் ஃபார்மில் இருக்கிற இந்த ஸ்க்ரப் வித் இட்ஸ் மெடிசினல் குவாலிட்டிஸ் இட் டேக்ஸ் அவே த பிளாக் டாட்ஸ். அது வெளியில் வந்துடும். இப்போ நீங்கள் பார்லரில் போய் இதெல்லாம் செஞ்சுக்கணுன்னா தே டூ இட் வித் த ஹெல்ப் ஆஃப் ஒரு ஸ்மால் லெவல் ஆஃப் இது மாதிரி வந்து எடுக்கிறாங்க. அவங்க உள்ளே போட்டு தோண்டி எடுக்கிற மாதிரி ஏதோ செய்வாங்க. பட் அந்த மாதிரி செய்யும்போது இருக்கிற போர்ஸ் எல்லாம் நல்ல பெருசாக ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆகிடுச்சுன்னா இந்த பிம்பிள்ஸ் அண்ட் ஆக்னே வில் ரியலி பிகம் மோர். ஸோ அந்த மாதிரி பண்ணாத நார்மலாக இதுவே வந்து அந்த அதுக்கு இருக்கிற அந்த ஒரு குவாலிட்டியால் நம்ம அதை அப்ளை பண்ணி சும்மா லேசாக எப்படி தேய்ச்சி விட்டோம்னாலே அந்த பிளாக் டாட்ஸ்லாம் போயிடும். ஸோ பிளாக் ஹெட்ஸ் யூ வில் பி ஹாப்பி தட் பிளாக் ஹெட்ஸ் ஹவ் கான். இதை தாண்டி ஆக்னே வந்துடுதுன்னு வச்சுக்கோங்க, அப்பவும் அதே மாதிரி தான். வென் யூ யூஸ் திஸ் யூ வில் பி ரிலீவ்ட் ஆஃப் த ஆக்னே. ஃபைனலாக பிம்பிள்ஸாக மாறும்போது கூட இந்த ஸ்க்ரப்பை யூஸ் பண்ணும்போது அந்த பிம்பிள்ஸ்லேயே எஃபெக்ட் எப்போ கிடைக்கும்னா, நீங்கள் வந்து கையை வச்சு மெடில் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா, மெடில் பண்ணி அந்த ஒரு பஸ்ஸெல்லாம் ஃபார்ம் ஆகிட்டு அந்த ஸ்டேஜுக்கெல்லாம் வந்ததுன்னா அப்போவும் இது ஹெல்ப் பண்ணும். எப்படின்னா, எந்த ஸ்கேரும் நிற்காமல் பார்த்துக்கும். ஸோ யூ ஷுட் கீப் ஆன் அப்ளைங். திஸ் இஸ் ஃபார் த கேஸ் ஆஃப் எ பிம்பிள். பட் இது தவிர நிறைய இந்த மாதிரி ஸ்கேர்ஸ் ஃபேஸில் இருக்குது. ஆமாம், நிறைய இருக்குது. லாட் ஆஃப் பீப்புள் தே ஹாவ் லைக் அமோனியா ரிலேட்டட் அப்படின்னு சொன்னால் டை யூசர்ஸ் ஹாவ் த ஸ்கேர் இன் த ஃபோர்ஹெட். சில பேருக்கு வந்து சீக்ஸில் இருக்கும், அங்கங்கேயும் இருக்கும். ஆர் அதே மாதிரி வந்து இந்த வாட்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஸ்மால் எரப்ஷன்ஸ் எது எல்லாம் அந்த ஸ்கின்னோட சர்ஃபேஸ்க்கு மேலே வருதோ அது எல்லாத்தையுமே எடுக்கிறதுக்கு இந்த ஸ்க்ரப் ஹெல்ப் ஆகும். வாட் எவர் இட் இஸ்,
உங்களுக்கு எந்த மாதிரியான சேஞ்சஸ் வந்து ஒரு ப்ரொஜெக்ஷனாக வந்துருதுனாக்கா அந்த ப்ரொட்ரூடிங் இஷ்யூ என்னன்னு செக் பண்ணி அதை வந்து போக்குறதுக்கு இது நல்ல ஹெல்ப் பண்ணும். ஈவன் திஸ் ஹெர்பல் ஃபேஷியல் ஸ்க்ரப் ஆஸ் இட் இஸ் இந்த காலில் வாட்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்க கூட யூஸ் பண்ணால் கூட இட் இஸ் ஹெல்ப் போயிடும். அதுவும் தட்ஸ் ஆல்சோ ஒன் ப்ரொஜெக்ஷன் தான். எங்கே இருந்தாலும் வாட்ஸ் அது வந்து ஒரு ப்ரொட்ரூடிங் திங் ஃபார் அ ஸ்கின். இந்த மாதிரி வந்து வாட் எவர் இஸ் அவுட்கம் ஆஃப் அ பிம்பிள் அப்படிங்கிறது இல்லை, ஃபேஸில் எந்த விதமான ஒரு ப்ரொஜெக்ஷனோட ஒரு ஸ்கேர் வருதோ அது எல்லாத்தையும் ஸ்கேர் வரத்துக்கு முன்னாடி தடுக்கிறதுக்கு. ஒன்ஸ் யூ கெட் அ ஸ்கேர்னா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட், கஷ்டம், வெரி டிஃபிகல்ட். இந்த பள்ளமாக வருது இதெல்லாம் போக்குறதுக்கு அப்புறமா இது எப்படி ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னால் யூ ஹாவ் டு ஒர்க் வெரி ஹார்ட் ஃபார் இட். அதை விட முதல்ல நீங்கள் பார்த்துனீங்கன்னா யூ வில் நாட் கெட் இன் டு ஆல் தீஸ் இஷ்யூஸ். ஸோ இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ நாங்கள் வந்து இந்த வீடியோவில் ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்க நம்பரில் வந்து நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீடு தேடி இந்த ப்ராடக்ட் வரும். அது மட்டும் இல்லை, வெப்சைட்லையும் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம், www.rmherbals.in. ஸோ மேம், இதுக்கு என்ன பஞ்ச் டயலாக் வச்சுருக்கீங்க? பிம்பிள்ஸ் இருக்கவங்கெல்லாம் கவலைப்படாதீங்க, பிம்பிள்ஸ் வானிஷ், ஃபேஸ் க்ளோஸ். சூப்பருங்க. ஸோ இனிமேல் எந்த விதமான ஸ்கார்க்கும் எந்த விதமான மார்க்குக்கும் நீங்கள் வருத்தமே பட வேணாம். எல்லாமே வந்து நம்ம டாக்டர் ராஜமுரளி மேம் சொல்கிற மாதிரி செஞ்சீங்கன்னா வேனிஷ் ஆகிடும். நன்றி மேம். தேங்க்யூ.